வணக்கம் மக்களே, நான் தான் உங்க நிதி நிலைமை நிதின். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல நீங்க வாங்கின உடனே மார்க்கெட் உங்க டைரக்ஷன்ல தான் போகும். ஆனா பிரீமியம் மட்டும் ஏறவே ஏறாது. ஏன் தெரியுமா? அங்கதான் நீங்க ஆப்ஷன் கிரீக்ஸ் கிட்ட ஏமாறுறீங்க. இன்னைக்கு டெல்டா, காமா, தீட்டானா என்ன? ஆப்ஷன் செயின்ல யார் எங்க ஒளிஞ்சிருக்காங்க? எந்த நேரத்துல எதை வாங்கணும்னு புட்டு புட்டு வைக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த கிரீக்ஸ் விலையை எப்படி மாத்துதுன்னு பாப்போம். நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறினா உங்க ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளவு ஏறும்னு சொல்றது தான் டெல்டா. இது ஒரு காரோட ஸ்பீட் மாதிரி. நீங்க அட் த மணி, அதாவது ஏடிஎம் வாங்கினா டெல்டா 0.5 இருக்கும். அதாவது நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறினா உங்க பிரீமியம் 50 பாயிண்ட் ஏறும். அவுட் ஆஃப் த மணி வாங்கினா டெல்டா கம்மியா இருக்கும், வண்டி மெதுவா போகும். அடுத்தது காமாவா? இதுதாங்க ஆக்சிலரேட்டர். மார்க்கெட் வேகமா நகரும்போது உங்க டெல்டா எவ்வளவு வேகமா மாறுதுன்னு சொல்றது காமா. எக்ஸ்பைரி அன்னைக்கு ஹீரோ ஜீரோ ட்ரேட் பண்றீங்கல்ல, அப்போ 5 ரூபாய் ஆப்ஷன் திடீர்னு 50 ரூபாய் போறதுக்கு காரணமே இந்த காமா தான். அடுத்து ஆப்ஷன் வாங்குறவங்களோட மிகப்பெரிய எதிரி இந்த தீட்டா. டைம் ஆக ஆக உங்க ஆப்ஷனோட மதிப்பு தானாகவே குறையும். நீங்க ஆப்ஷன் வாங்கிட்டு மார்க்கெட் எந்த பக்கமும் போகாம ஒரே இடத்துல இருந்தா தீட்டா உங்க காசை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிடும். அதனால டைம் இஸ் மணி இன் ஆப்ஷன்ஸ். சரி, கிரீக்ஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஆப்ஷன் செயின்ல ஓபன் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு காலம் இருக்கும். இத மட்டும் நல்லா கவனிங்க. கால் சைடுல எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதிகமா ஓஐ இருக்கோ அங்கதான் பெரிய பெரிய செல்லர்ஸ் உட்கார்ந்திருக்காங்க. அது ஒரு இரும்பு சுவர், ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட்டை அவ்வளவு ஈஸியா மேல போக விட மாட்டாங்க. அதே மாதிரி புட் சைடுல அதிக ஓஐ இருந்தா அங்க நிறைய சப்போர்ட் இருக்காங்க. மார்க்கெட்டை கீழே விழ விடாம தாங்கி பிடிப்பாங்க. அப்போ சிம்பிள், எந்த பக்கம் பெரிய சுவர் இருக்கு, எந்த பக்கம் ஈஸியா உடைக்கலாம்னு ஆப்ஷன் செயினை பார்த்தா தெரிஞ்சிரும். இப்போ கிளைமேக்ஸ். எந்த நேரத்துல எதை வாங்கணும்? ரெண்டே ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் செயின்ல ஒரு இடத்துல பெரிய கால் ஓஐ இருக்கு, மார்க்கெட் மெதுவா அந்த இடத்துக்கு வந்து நல்ல வால்யூமோட அதை உடைச்சு மேல போகுதுன்னா அங்கதான் நீங்க கால், அதாவது சிஇ ஆப்ஷனை வாங்கணும். ஏன்? அங்க இருக்கிற செல்லர்ஸ் எல்லாம் பயந்து ஓடுவாங்க. ஷார்ட் கவரிங், காமா எஃபெக்ட்ல விலை சர்ருன்னு ஏறும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான புட் ஓஐ சப்போர்ட்ட மார்க்கெட் உடைச்சு கீழே போகுதுன்னா அங்க இருக்கிற பையர்ஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். உடனே ஒரு புட் ஆப்ஷனை வாங்குங்க. மார்க்கெட் ஃபால் ஆகும்போது காசு பார்க்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், ஓடிஎம் ஆப்ஷனை வாங்கி வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்காதீங்க. தீட்டா உங்க முதலீட்டை காலி பண்ணிடும். எப்பவும் இந்த மணி அல்லது அட் த மணி வாங்குறது தான் சேஃப். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ன்றது கத்தி மேல நடக்கிற மாதிரி. கிரீக்ஸ், ஆப்ஷன் செயின் ரெண்டையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நிதி நிலைமை எப்பவும் உச்சமா இருக்கட்டும். விடை பெறுவது உங்க நிதி நிலைமை நிதின். பாய்.